நல்லவை கேட்போம் நமது சேனலில் கிருஷ்ணனின் லீலைகள் பற்றி கேட்போம். கிருஷ்ணனுடைய லீலைகள் எண்ணிலடங்காமல் இருந்தாலும் அவற்றில் 3 லீலைகள் மிகவும் பிரதானமானவை. வனவிகார லீலை, ஜலக்கிரீடை, அடுத்தது ராசலீலை. இந்த ராசலீலை அப்படிங்கிறது ராச நடனம் அப்படின்னு பேர். இதை பகவான் பண்ணுறான். அதாவது பகவானுடைய பரத்துவம் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியதான பரமபதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அங்கே பகவானால் இந்த சௌலபியம், சௌசீல்யம் முதலான குணங்களை காமிக்க முடியாது. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பிரகிருதியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதான ஒரு நிலையில தான் அவன் இருப்பான். அதனால் பகவானுக்கு ஒரு திருடமான நிலை அப்படிங்கிறது தான் பரமபதத்தினுடைய ஒரு நிலை. இந்த திடமான நிலை மாறி திரவ நிலையில் வரக்கூடியது. அதுதான் தன்னை ஒரு குழந்தை போல மாற்றிண்டு குழந்தைகள்லாம் எப்படி ஆடி பாடி விளையாடி சந்தோஷப்படுமோ, எந்த விதமான கவலையும் இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல், அப்படி பகவான் ஆனந்தமாக நடத்திய ஒரு லீலை தான் ராசலீலை. இதில் அவனுடைய ஆனந்தம் அது அற்புதமாக இருக்கும். கோபிகைகளோட சேர்ந்துட்டு ஆடி பாடி மகிழ்ந்து சந்தோஷமாக குழந்தை பருவத்தில் இருந்து அவன் நடத்தின அந்த லீலை அற்புதமான ஒரு லீலை. அதை தான் வர்ணிக்கிறார். அதே மாதிரி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே காலங்காலமாக காயக்லேசங்கள் பண்ணிண்டு தபஸ் பண்ணி ஆகாரம் இல்லாமல் தீர்த்தம் சாப்பிடாமல் காற்றையே சுவாசித்து கொண்டு ஒரு ஜடம் போல பல வருஷங்கள் தபஸ் பண்ணின்றிருந்ததான அந்த ரிஷிகள் கூட ஒரு கவலையும் இல்லாமல் பகவானோட சேர்ந்து விளையாடக்கூடியதான ஒரு விளையாட்டு தான் ராசலீலை. ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்களுமே பகவானுடைய குழந்தைகள். பகவான் தான் எல்லாருக்கும் பிதா. அதனால் ஒரு பிதா எப்படி கண்டிப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் குழந்தையோட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அப்படி பகவானுடைய ஆசை இந்த பூமியில் குழந்தையாக பிறந்து மற்ற குழந்தைகளோட மாடு கன்று எல்லாத்தோடையும் எல்லா ஜீவாத்மாக்களோடையும் கூடி விளையாடி சந்தோஷப்பட வேண்டும் என்பது பகவானுடைய ஒரு இச்சை, அபிலாஷை. அவளையும் சந்தோஷப்படுத்தணும், தானும் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறானே, அதுதான் ராசலீலை. ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் கோபிகைகள் எல்லாருமே பகவானோட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அவளும் ஆசைப்படுறா, பகவானும் ஆசைப்படுறான். இந்த ஒரு ஆசை தான் இந்த ராசலீலைக்கு காரணம். பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் சில பக்தர்களோடு சேர்ந்து தான் விளையாடுவான். அப்படி தான் அவன் வாக்களிக்கிறான். உதாரணமாக ராமாவதார காலத்தில் வானரங்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்துருக்கான், அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். ஏன்னா வானரங்களோட சேர்ந்து பகவான் அந்த லீலையை நடத்தின்னு இருக்கான், அவ கூட சேர்ந்து இருக்கான். அதனால் வானரர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அப்போ அயோத்தியாவாசிகள்லாம் கேட்குறான், உன் கூட நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு கேட்குறான். அப்போ பகவான் சொல்கிறான், அடுத்த அவதாரத்தில் நீங்கள்லாம் கோபிகைகளாக வந்துடுங்கோ அப்படின்னு அனுக்கிரகம் பண்ணுறா அயோத்தியாவாசிகளுக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் அவெல்லாம் கோபிகைகளாக வரா. திருவிக்கிரம அவதாரத்தில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறான். மகாபலிக்கு கிருஷ்ணாவதாரத்தில் அனுக்கிரகம் பண்ணுறான். எல்லாரையும் கோபிகைகளாக வாருங்கோ அப்படின்னு அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணுறான். இப்படி எல்லாரையும் வரவழைச்சு கோபிகைகளாக வரவழைச்சு சந்தோஷமாக அந்த பிருந்தாவனத்தில் ஒரு ராசலீலையை நடத்துகிறான் பகவான். அப்படி எத்தனை பேர் கோபிகைகள் வந்தா, அப்படி எல்லாரையும் கூட்டானே, ரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் பக்தர்கள் இப்படி எல்லாரும் வந்திருக்காளே. எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் 5 லட்சம் பேர் வந்திருக்கா. 5 லட்சம் கோபிகள் கூட பகவான் அந்த ராசலீலையை நடத்துகிறான், விளையாடின்னு இருக்கான், நடனம் ஆடின்னு இருக்கான். இதுக்கு நித்தியலீலா அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. பகவானுடைய சங்கல்பமும் ஆசையும் அபிலாஷையும்
கோபிகைகளுடைய ஆசையும் அவளுடைய விருப்பமும் தாபமும் எல்லாத்தையும் போக்கெடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷம் அடைகிறது. அதை நடத்தி கொடுக்கக்கூடியதான ஒரு லீலை தான் ராசலீலை. அந்த லீலையை பகவான் நடத்தின்னு வரான். இதில் கண்ணன் ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கண்ணனாக இருக்கான். அப்போ 5,00,000 கண்ணன், 5,00,000 கோபிகைகள். அப்படி 5,00,000 பேராக இருந்துட்டு இவன் இந்த ராசலீலை அந்த நடனத்தை ஆடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்பட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்போ ராதையும் கூட இருக்கா. ராதை என்ன பண்ணுறா, உடனே திடீர்னு ஒரு இருட்டு கொடுத்து அந்த யமுனை நதிக்கரையில். உடனே எல்லாருக்கும் ஒரு வருத்தம், கண்ணனை காணும், கிருஷ்ணன் எங்கேயோ போயிட்டான் காணும். உடனே ராதையோடு சேர்ந்துட்டு அந்த காட்டில் எல்லா பக்கமும் தேடுறா. அது இருட்டின்னு வருது, பொழுது சாகிறது, அந்த இருட்டுற வரைக்கும் தேடுறா, யமுனை நதிக்கரையில் தேடுறா எல்லாரும். அப்போ அவளுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுத்து, ஐயோ கண்ணனை காணுமே அப்படின்னு வருத்தம். உடனே அவனுடைய குணங்களெல்லாம் சொல்லி பாடி எல்லாம் பிரலாபம் பண்ணுறா, புலம்புறா. அத்தனை பேரும் புலம்புறா. விரக தாபம், கண்ணனை பார்க்க முடியலையே, கிருஷ்ணனை பார்க்க முடியல, விரக தாபம். அந்த தாபத்தினால எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ பகவானை பார்த்ததானே அவன் கூட ஆடி பாடி சந்தோஷமாக இருந்த காலத்தில் அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு விளையாடின்னு இருந்தாலே, அந்த திருமுக மண்டலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நினச்சி நினச்சி எல்லாரும் சந்தோஷத்தையும் அடைகிறா, வருத்தமும் அடைகிறா. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே கிலம் மதுரம். இது வல்லபாச்சாரியார் பண்ணினதான மதுர கீதம்னு வேறு. ஏ கண்ணா, உன்னுடைய உதடுகள் ரொம்ப இனிமையாக இருந்ததே, தேன் மாதிரி இருந்ததே, அதனால் அதரம் மதுரம். உன்னுடைய முகம் ரொம்ப தேன் மாதிரி இனிமையாக இருந்ததே, வதனம் மதுரம். உன்னுடைய கண்கள் ரொம்ப அழகா தாமரை புஷ்பம் மாதிரி இருந்ததே, நயனம் மதுரம். உன்னுடைய புன் சிரிப்பு தேன் மாதிரி இருந்ததே அப்படிங்கிறார். ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம். உன்னுடைய ஹிருதயம் எப்படி மதுரம், தேன் மாதிரி இருக்கக்கூடியதான மதுரமாய் இருக்கக்கூடியதான ஹிருதயம். இந்த மதுரையே, மதுரையினுடைய அதிபதியே, இது எல்லாமே மதுரம், எல்லாமே தேன் மாதிரி இருக்கக்கூடியது. இப்படி அவெல்லாம் சொல்லி சொல்லி ஆத்து போய் அப்படியே புலம்புற. அத்தனை பேரும் கண்ணனுடைய அவயவங்களை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேமே அப்படின்னு சொல்லி அந்த அவயவத்தில் எல்லாம் அப்படியே ஸ்மரிச்சுண்டு இவ அப்படியே மயங்கி அப்படியே அனுபவிச்சுருக்கா. இப்படி கண்ணனுடைய அழகில் மயங்கிய ராசலீலை தான் அது. அதை பிருந்தாவனத்தில் இப்படி எல்லாரும் பண்ணின்னு இருக்கா. இந்த கோபிகைகள்லாம் யாரு, அவள்லாம் ஏன் இந்த மாதிரி அவளுடைய பர்த்தாக்களை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, தாய் தகப்பனாரை விட்டுட்டு இப்படி கிருஷ்ணனோட தனியாக ராசலீலை பண்ணுறாளே, இவெல்லாம் யார், அப்படி பண்ணலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், இங்கே கோபிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவா எல்லாருமே ஜீவாத்மாக்கள். ஆத்மாக்களுக்கு சரீரம் கிடையாது, அது எம்பெருமானுடைய சரீரம் அது. அதனால் ஆத்மாவுக்கு ஆண் பெண் அப்படிங்கிறதான பேதம் இல்லை, சரீரத்துக்கு தான் பேதம் உண்டு. அதனால் ஆத்மா, இவாளுடைய சரீரத்திலேருந்து அந்த ஆத்மா கிளம்பி நேராக கிருஷ்ணனோட அந்த ராசலீலையில் போய் சேர்ந்து விடுறது. கிருஷ்ணன் வேணுகோபாலனா தனது வேணுகானத்தை பண்ணுறான். அப்படி வேணுகானம் பண்ணின உடனேயே கோபிகள் எல்லாம் அப்படியே தன்னை மறந்து அந்த கானத்திலே மயங்கி அந்த ஆத்மாக்கள் அப்படியே ராசலீலை பண்ணுறதுக்கு அங்கே போயிடுறது. அவளுடைய பந்துக்கள் எல்லாரையும் விட்டுட்டு கண்ணனோட ராச நடனம் பண்ணுறதுக்காக போயிடுறது. இதுதான் ராசலீலை. கோபிகள் எல்லாருமே அவளுடைய கிரகங்களில் எல்லாத்தையும் விட்டுட்டு, பந்த வாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, சம்சாரத்தையும் விட்டுட்டு அந்த கண்ணனுடைய பக்தியில் அப்படியே தன்னை இழந்து போறா. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இதுதான் சரணாகதியோ அப்படின்னு வியக்கும்படியா இருக்கு. அப்பேற்பட்டதான பக்தி ரசம், அந்த ரசத்தில் மூழ்கி அந்த லீலையை பண்ணுறா. அதுதான் ராசலீலை. அப்பேற்பட்டதான அந்த ராசலீலையை நாராயணத்திலும் பாகவதத்திலும் நன்னா வர்ணிச்சிருக்கா. சுகபிரம்ம மகர்ஷியும் நாராயண பட்டத்திலும் நன்னா வர்ணிச்சிருக்கா.
இப்படி இந்த ராசலீலையை யார் கேட்குறாளோ, யார் சொல்கிறாளோ, அவளுக்கெல்லாம் துக்கங்கள்லாம் போய் அந்த கண்ணனுடைய அனுக்கிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கிறது அப்படின்னு பல ஸ்ருதியும் சொல்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.